இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அடிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்க. இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்குறோம் அப்படின்னாக்கா, நாளைக்கு குழந்தைகள் தினம் அப்படின்றதுனால இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னாக்கா, வேதத்துல காணப்படுகின்ற தெய்வ பக்தி உள்ள பிள்ளைகளை பத்தி நம்ம பார்க்குறோங்க. காட்லி சில்ட்ரன் இன் த பைபிள் அப்படின்ற டாபிக். ஸோ ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த குழந்தைகள் பிறக்கிற அந்த விஷயம் அது காட் கொடுக்கிற கிஃப்ட்டுங்க. தேவன் கொடுக்கிற ஒரு வரம் அதுங்க இல்லையா? இதை ஒரு காலம் நம்ம மறக்க கூடாது. சங்கீதம் 127 4வது வசனம், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். சோ குழந்தைகளே ஒரு கிஃப்ட் தான் நமக்கு. கடவுள் கொடுக்கிற ஒரு கிஃப்ட். இதை ஒரு காலம் நம்ம மறக்கவே கூடாது. அடுத்து, இயேசு கிறிஸ்து குழந்தைங்களை ரொம்ப நேசிச்சாரணும். அவரு ஊழியம் செஞ்சுட்டு இருந்த காலத்துல சிறு பிள்ளைகள் அவரை பார்க்க வரும்பொழுது இவங்க அதட்டுறாங்க. அப்போஸ்தலர்கள் அதட்டும் போது இயேசு என்ன சொல்றாருனாக்கா, மத்தேயு 19:14 இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி. பாத்தீங்களா, பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவங்களது. ஏன்னா குழந்தைகளுக்கு இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ற எண்ணம் வராதுங்க, பொய் சொல்ற அந்த தாட் வராது, தப்பு பண்ற எண்ணங்கள் வராதுங்க, ஒருத்தரை தவறா பாக்குற அந்த எண்ணம் வராது, கல்மிஷம் இல்லாம எந்த ஒரு கள்ளக்கபடம் இல்லாத அந்த ஒரு குணம் இருக்கும் குழந்தைங்கள்ட்ட. அதனால இயேசு கிறிஸ்து அப்படி சொல்றாரு. அவரும் அந்த குழந்தைங்களை ரொம்ப லைக் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருனாக்கா, ஒரு அம்மாக்கு கர்ப்ப வேதனை வருது. கர்ப்ப வேதனைன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம சாதாரணமா சொல்லிடலாம், ஒரு உயிர் போயிட்டு உயிர் வர ஒரு விஷயங்க. அந்த மாதிரி இருக்கிற கர்ப்ப வேதனைய குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் அது இருக்கும். குழந்தை பிறந்துட்ட பிறகு அந்த குழந்தையோட முகத்தை அந்த தாய் பார்க்கும்போது அவங்க பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அதே மாதிரிதான் அப்பா அம்மாக்கு என்னன்னாக்கா, அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறாங்க லைஃப்ல, கஷ்டங்கள் இருக்கிறாங்க, அந்த குழந்தைய முகத்தை பார்த்த உடனே எல்லா கஷ்டமும் மறந்துடுவாங்க. அததான் இங்க இயேசு சொல்றாரு. யோவான் 16:21 வசனம், ஸ்ரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்தபோது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்று சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அப்புறம் அந்த உபத்திரவத்தை அவங்க மறந்தே போயிடுறாங்க. குழந்தை பொறுக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப வேதனை. பிறந்த மறுஷணத்திலேயே அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கும் போது அந்த தாய்க்கு வர சந்தோஷம் ரொம்ப பெருசுன்றாரு. அந்த மாதிரி குழந்தைங்க சந்தோஷத்துக்கு ஒரு விஷயமா இருக்கிறாருங்க. இந்த உலகத்தையே படைத்த தேவன், பிதாவாகிய யெகோவா தேவன் ரொம்ப பெரியவர் இல்லையா? ஆனா அவரு நம்மள பிள்ளைங்களா தான் பாக்குறாரு. நம்ம எவ்வளவு பெருசானாலும் அவர் கண்ணுக்கு நம்ம குழந்தை தாங்க. ஏன்னா அவரை பெரியவர் யாருமே கிடையாது. நமக்கே மனுஷனா இருக்கிற நமக்கே ஒரு சிறு குழந்தை அடிபடும் போது, நம்ம பசங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளால தாங்க முடியறது இல்லைங்க. நம்மளுக்கே அப்படின்னாக்கா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தகப்பனா இருக்கிற பிதாவாகிய தேவனுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் நம்ம மேல இருக்கும், எந்த அளவுக்கு அன்பு நம்ம மேல இருக்கும்ட்டு நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். நம்மள அந்த மாதிரி தான் பாக்குறாருங்க. அதனாலதான் நம்ம எவ்வளவு தப்பு பண்ணாலும் என்னோட பையன் மாறிடுவான், அவர் நம்மள தண்டிக்கலாங்க, சிச்சிக்கலாம், ஆனாலும் நம்ம அழிந்து போனோம்ட்டு ஒரு காலம் நினைக்க மாட்டாரு. ஏன்னா நம்மள எல்லாருமே அவர் பிள்ளைகளா தான் பாக்குறாருங்க. 1 யோவான் 3:1 வசனத்துல, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். உலகம் அவரை அறியாது இருக்கப்படியினாலே நம்மையும் அறியவில்லை. பாத்தீங்களா, நம்ம நம்ம அப்பான்ட்டு அவரை கூப்பிடுறோங்க. இதோட பெரிய கிஃப்ட் என்ன வேணும்? நம்மள அவர் பிள்ளையா பாக்குறாரு. இதோட பெரிய கிஃப்ட் என்ன வேணுங்க லைஃப்ல? அந்த மாதிரி இருக்கிறாரு. சோ குழந்தைங்களை அந்த அந்த மாதிரி தேவன் வச்சிருக்கிறார்களோ அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் பைபிள்ல இருக்குது. இன்னைக்கு தெய்வ பக்தி உள்ள சில பிள்ளைகளை நம்ம பாக்குறோங்க. அதுல முதலாவது பிள்ளை யாருனாக்கா ஈசாக்கு. ஈசாக்கு ஏன் தெய்வ பக்தி உள்ள ஒரு மகன்ட்டு நம்ம பாக்குறோம்னாக்கா, அவங்க அப்பா விசுவாசத்துல ரொம்ப பெரியவரா இருக்கிறாரு. ஆனா இவர் சாதாரணமானவர் இல்லைங்க ஈசாக்கு. ஏன்னா ஆபிரகாம் என்ன பண்றாரு, அவரை கட்டி போடுறாருங்க, அவரை பலி கொடுக்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்றாருங்க. ஈசாக்கு ஒரு வார்த்தை கூட மறுவார்த்தை பேசுனீங்க பாக்கல. ஆபிரகாம கீழ்ப்படியாம போலங்கோ, எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம சும்மா இருக்கிறாரு. அதுலயே காட்டுது அவர் தேவன் மேல இருந்த பயபக்தி எவ்வளோ, விசுவாசம் எந்த அளவுக்கு இருந்திருக்கணும், அவ்வளவு சின்ன வயசுல இருக்கணும்.
ஆபிரகாமுக்கு கீழ்ப்படுகிறாருங்க. இதெல்லாம் வந்து அவர்கிட்ட நம்ம இங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 22:9 தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்தில் வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பாத்தீங்களா, அதன் மேல அவரை படுக்க வைக்கிறாருங்க. ஒரு வார்த்தை கூட மறுவார்த்தை பேசல. இந்த ஒரு தெய்வீக குணம் ஈசாக்கு கிட்ட கத்துக்கலாம். உண்மையிலே அவர் வந்து காட்லி பர்சன் தாங்க, காட்லியான ஒரு சைல்டு தான். அதுல எந்த ஒரு டவுட் நம்மளுக்கு வர வேண்டியது இல்லைங்க. அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா சாமுவேல் தீர்க்கதரிசி. ரொம்ப சின்ன வயசுல அவருக்கு கிடைச்ச அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஒரு 30 வயசுக்கு அப்புறம் தான் வந்து லேவி ஊழியம் லேவியர் வந்து ஆசாரிய ஆக முடியும், அந்த ஊழியத்தை போய் செய்ய முடியும். ஆனா இவ்வளவு சின்ன வயசுல வந்து அந்த ஈப்போடு என்ற அந்த வஸ்திரத்தை அவர் தரித்து தேவனுக்கு போய் ஊழியம் செய்யறாரு பாருங்க. அது ரொம்ப பெரிய கிஃப்ட்டுங்க. அந்த மாதிரி தேவன் மேல பக்தியா இருக்கிறாரு. அந்த வயசுல வந்து விளையாட்டுத்தனமா இருக்குங்க புத்தி. அந்த அந்த ஒரு வயசுலயே தேவன் மேல பக்தியா ஊழியம் செஞ்சு அந்த இஸ்ரேல் தேசத்துக்கே அவர் வந்து ஒரு நியாயாதிபதியாவும் இருக்கிறாருங்க. பின்னாடி தேவன் அவர்கிட்ட வந்து பேசுறதெல்லாம் கூட நம்ம வந்து பாக்குறோங்க. இது வந்து 1 சாமுவேல் 2:18 நம்ம வாசிக்கிறோங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணநூல் எப்போத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். கர்த்தருக்கு முன்பாக அவ்வளவு சின்ன வயசுல பணிவிடை செய்றாரு. தேவனோட அந்த இதுலயே வளர்றாரு, தெய்வ பக்தியா வளர்றாரு. நம்மள நிறைய பேர் வந்து 30 வயசுல சத்தியத்துக்கு வந்திருக்கலாம், 40 வயசுல வந்திருப்போங்க, சில பேர் 20 வயசுக்கு மேல வந்திருக்கலாம். ஆனா குழந்தைதுல இருந்து தேவனோட வழியிலேயே வளர்றாங்க பாருங்க, அது ரொம்ப பெரிய கிஃப்ட். ஏன்னா அப்பா அம்மா 2 பேரும் கடவுளோட வழியில இருக்கும் போது குழந்தையும் அந்த வழியில வராங்கனாக்கா அதுவும் ரொம்ப பெரிய கிஃப்ட் தாங்க. சின்ன வயசுல இருந்தே தேவன் யாரு, தேவனோட வழிகள் என்றது தெரியறது இல்லையா? சோ இது கூட வந்து நம்ம பாக்குறோம். சாமியல் அந்த மாதிரி ஒரு வழியில வந்து வளர்றாரு. சோ அவரும் வந்து ஒரு காட்லி சைல்டு. 3வது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நாகமான் வீட்டுல வந்து ஒரு வேலை செய்கிற ஒரு சிறியவள் இருக்கிறாருங்க, ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறாங்க. இவங்க பண்ற வேலை ரொம்ப பெரிய வேலைங்க. ஏன்னா நாகமானுக்கு குஷ்டரோகம் வந்துட்டுக்குது, நமக்கு நல்லா தெரியும், ஒரு ஸ்கின் டிசீஸ். அதுக்கு என்ன பண்ணணும்ட்டு யோசிக்கும் பொழுது இந்த ஒரு சின்ன பொண்ணு வந்து அவங்களோட எஜமானி கிட்ட போயிட்டு ஒரு ஆலோசனை சொல்றாருங்க. அந்த ஆலோசனையின் பேர்ல அவங்க பண்ற காரியத்தினால அவருக்கு ரொம்ப பெரிய குணம் ஆகுதுங்க. தேவன் தான் உண்மையான தேவன்ட்டு நாகமான் புரிஞ்சுக்கிற லெவல்ல வந்து அந்த ஒரு சம்பவம் நடக்குது. சோ அது எதனால நடக்குதுனாக்கா இந்த சின்ன பொண்ணு சொல்ற அந்த காரியத்தினாலதான். இது வந்து 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். சிரியாவில் இருந்து தண்டுக்கள் புறப்பட்டு இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். பாத்தீங்களா, அந்த தீர்க்கதரிசி கண்டிப்பா வந்து குஷ்டரோகத்தை நீக்கிடுவாரு. எலிசா பத்தி சொல்றாரு. தேவன் யூஸ் பண்றாருங்க இந்த ஒரு சிறு பிள்ளைய. கண்டிப்பா வந்து இந்த சிறு பிள்ளை வந்து தேவ பக்தி உள்ள ஒரு மகளா தான் இருக்கணும். ஏன்னா எலிசாவை வந்து தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, கண்டிப்பா அவர் வந்து குணப்படுத்துவாருன்னாக்கா தேவன் மேல பயபக்தி இருக்கிற ஒரு பிள்ளையாலதான் இந்த மாதிரி வார்த்தைகள் பேச முடியும். சோ இவங்க வந்து இன்னொரு நம்ம யார பார்க்க போகிறோம்னாக்கா யோவாஸ் ராஜாவை நம்ம பாக்குறோங்க. 7 வயசுல வந்து அவர் ராஜா வராரு. 7 வயசுல எது நல்லது எது கெட்டதுன்னே புரியாத அந்த ஒரு காலகட்டத்துல இவர் 7 வயசுல ராஜாவாகி திராவித ராஜா போலவே இவர் வந்து தேவனுக்கு நன்மையான காரியத்தை வந்து செய்யறாரு. இது வந்து 2 நாளாகமும் 24ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 2 Chronicles 24:1-2. யோவாஸ் ராஜாவாய் இருக்கிற போது 7 வயதாய் இருந்து 40 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். பேசேபா பட்டணத்தால் அவன் தாயின் பெயர் ஜிபியாள். ஆசாரனாகிய யெகோயாதாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். பாத்தீங்களா, கர்த்தருக்கு எது நல்லதுன்னு படுதோ அந்த காரியங்களை வந்து இந்த யோவாஸ் ராஜா பண்றாருங்க 7 வயசுல. இவரும் வந்து ஒரு காட்லியான ஒரு பர்சனா, தெய்வீகமான ஒரு சிறு பிள்ளையான இருக்கிறாரு. அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா எப்தாவின் மகள். சோ இவங்கள பத்தி நம்மளுக்கு நல்லா தெரியும்.
எப்தா என்ன பண்றாருனாக்கா ஒரு பொருத்தனை செஞ்சுறாருங்க. நான் அம்மோன் புத்திரர்கிட்ட வார் வின் பண்ணிட்டேனாக்கா, அவங்கள வந்து ஜெயிச்சிட்டேனாக்கா, என் கண் முன்னாடி என்ன வருதோ அத வந்து தேவனுக்கு நானு பலியா குடுத்துருவேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. சோ துரதிருஷ்டவசமா என்ன ஆகுதுனாக்கா, அவங்க மகளே வந்து அவங்க கண் முன்னாடி வந்துடுறாங்க. அப்போ அவங்க மகள் இந்த வார்த்தைய சொல்றாருங்க. மேபி டீனேஜா இருந்திருக்கலாம் அந்த ஒரு மகள். தெய்வீகமான ஒரு மகள்ன்றதுக்கு இதோட பெரிய ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த டீனேஜான வயசுல வந்து நல்லா உலகத்தை என்ஜாய் பண்ணணும், நல்லா வந்து ஜாலியா இருக்கணும், என்னென்னவோ உலக ஆம்பிஷன்ஸ் இருக்குங்க இல்லையா? ஆனா இந்த ஒரு பிள்ளைக்கு என்னன்னாக்கா, அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, அதை நான் வந்து செஞ்சு முடிக்கிறேன். அவர் பொருத்தனை பண்ணிட்டாரு, நான் அது பிரகாரம் நடக்கணும், தேவனோட வார்த்தையின் பிரகாரம் நம்ம வந்து அந்த பொருத்தனை செஞ்சு முடிக்கணும்ன்ற அந்த எண்ணம் அப்பாவை பார்க்கல, இவங்க கிட்டயும் இருக்குதுங்க அந்த எண்ணம். அப்பா கிட்ட இருக்கிறது முக்கியம் இல்ல, ஆனா மகள்கிட்ட இருக்குது. ஈசாக்கு கிட்ட இருந்த அந்த குணம் இங்க ஜெப்தாவின் மகள்கிட்ட கூட நம்ம வந்து பாக்குறோம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 36வது வசனம். அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து ஆஹ் பேசினீர் அல்லவோ, அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருவுகளுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள். நீங்க என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி செய்யுங்க தேவனே, அப்பா அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. தேவனுக்கு சொல்லிட்டீங்க இல்லையா, அதே மாதிரி செய்யுங்கன்ட்டு. கண்டிப்பா தெய்வீகமான ஒரு மகள் தாங்க இந்த ஜெப்தாவின் மகள், அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா யோவான் ஸ்நானகர். யோவான் ஸ்நானகர் சின்ன வயசுல இருந்தே அவரோட வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கிரேட்டுங்க அவரு. ஏன்னா லைஃப் ஃபுல்லா கடவுளுக்குன்னே டெடிகேட் பண்ணிட்டாருங்க. எல்லாரும் ஜாலியா இருக்க வேண்டிய அந்த வாலிப பிரயாரத்துல இவர் பாத்தீங்கன்னாக்கா வனாந்திரத்துல போய் இருக்கிறாருங்க. அவர் போற ட்ரெஸ்ஸே நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சாதாரணமான ட்ரெஸ்ஸா இருக்குது. ரொம்ப தேவனுக்கென்றே அவர் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணி லைஃப் லாங் வந்து ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசியின் பேர் வாங்கி தேவனுக்காகவே மறைக்கிறாருங்க. சரிங்களா? அவர் சின்ன வயசுல அவர் இருந்த காலகட்டத்தை பத்தி ஒரு வசனம் இருக்குது, லூக்கா 1ஆம் அதிகாரம் 80ல. லுக் 1:80ல, அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரேவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரத்திலே இருந்தான். சின்ன வயசுல வனாந்திரத்துக்கு போறாரு. வனாந்திரத்துக்கு போயிட்டு இஸ்ரேவேலுக்கு காண்பிக்கும் நாள் வரைக்கும் வந்து அவர் வனாந்திரத்துல இருந்தாருன்ட்டு இருக்குது. அப்பத்துல இருந்தே வந்து உலகத்தை வெறுத்து வாழ்றாருங்க. சின்ன வயசுலதான் வந்து அதிகமா ஆசை வருங்க, வேர்ல்ட்லி ஆசை ஜாஸ்தி வர அந்த டைம். இவர் வந்து அந்த டைம் வந்து தேவனுக்காக வாழ்ந்திருந்தாருன்னு சொன்னாக்கா ரியலா கிரேட்டுங்க இல்லையா? சோ இவரும் வந்து தெய்வீகமான ஒரு மகன். அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா திமோத்தி சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மா இருக்கிறாங்க, அவங்க பாட்டிமார் இருக்கிறாங்க, அவங்கள மாரி இவரும் ரொம்ப நல்ல விசுவாசியா வர்றாரு. பைபிள்ல இருக்கிற நிறைய விஷயங்களை அவர் கத்துக்கிறார். 2 திமோத்தி 3:15ல, கிறிஸ்து இயேசு பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவராகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவனாய் என்று உனக்கு தெரியும். பாத்தீங்களா, சின்ன வயசுல இருந்தே பைபிள் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகுறாரு. இந்த மாதிரி ஒரு பிள்ளைகள் தான் தேவனுக்கு ரொம்ப ரொம்ப மகிமையை கொண்டு வர பிள்ளைகள். சின்ன வயசுல பசங்களுக்கு விளையாட்டு புத்தி தாசி இருக்குங்க, ஆனா அந்த வயசுல பைபிள் மேல யார் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்களோ அந்த பசங்க நிச்சயமா தேவனோட வழியில விட்டு வேற அந்த வழியை போறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. சோ அந்த மாதிரி திமோத்தி சின்ன வயசுல இருந்து பைபிள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறாரு. அவங்க அப்பா அம்மா அவங்க அம்மாவும் அவங்களோட பாட்டிமார் மாதிரி அவருக்கும் பைபிள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அது மட்டும் இல்லாம ஏன்னா அவங்க பாட்டிமார்ட்ட அம்மாட்ட இருந்த அந்த தேவன் மேல இருந்த விசுவாசம் இவருக்கும் வருது. இது வந்து 2 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோய்சாவுடனும் உன் தாயாகிய ஐனசுடனும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாத்தீங்களா, அவங்க பாட்டிமார் இருக்கிறாருங்க, லோயிஸ்ன்றவங்க, அவங்க அம்மா யூனிஸ் இருக்கிறாங்க. அவங்க 2 பேர்கிட்ட இருக்கிற அந்த தேவ பக்தி இவர்கிட்டயே இருக்குங்க, அந்த விசுவாசம். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அந்த மாதிரி வளர்ந்துட்டு வர்றாரு. நிச்சயமா திமோத்தியும் ஒரு தெய்வீகமான ஒரு மகன், சிறு பிள்ளையா இருந்து வாழ்ந்து வர்றாரு. அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து ரொம்ப பெரிய ஒரு மிராக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த அப்பத்தையும் மீனை வந்து 5000 பேருக்கு கொடுக்குறாரு இல்லைங்களா, அது ரொம்ப பெரிய மிராக்கல். அப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாருங்க. அவங்க சீஷருங்க கூட சொல்றாருங்க, இவ்வளவு பேருக்கு சாப்பாடு எப்படி தர முடியும் அப்படின்னும் போது
இங்க ஒரு சின்ன பையன் என்ன பண்றாருனாக்கா அவர்கிட்ட இருக்கிற மீனையும் அந்த அப்பத்தையும் எடுத்துட்டு வந்து தராருங்க. அதை வச்சுதான் இயேசு கிறிஸ்து அந்த மிராக்கலே பண்றாருங்க. இந்த ஒரு பையனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த இயேசு கிறிஸ்து பேசுற வார்த்தையை கேட்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த வயசுல இருந்துக்குது பாருங்க. அது மட்டும் இல்லாம கொடுக்கிற அந்த புத்தி இருக்குது, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற அந்த ஒரு நேச்சர் இருக்குது. இது ரெண்டு விஷயத்தையும் அங்க வந்து அந்த பையன் கிட்ட நம்ம பார்க்கலாங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றார்கள். அந்த பையன் கையில 5 அப்பமும் 2 மீனும் இருக்குது. ஆனா இவ்வளவு பேருக்கு எப்படின்னும் போது இயேசு கிறிஸ்து அந்த மிராக்கிள் சாதாரணமா பண்றாரு. ஆனா அந்த பையனுக்கு இருக்கிற அந்த கேரக்டரை நான் வந்து நம்ம பார்க்கணும், ரியலா பாராட்டணும். ஏன்னா வசனத்தை கேட்க வராரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரெண்டாவது அதை எடுத்து கொடுக்குற அந்த ஒரு தன்மை இருக்குது இல்லையா? சோ அதை தான் வந்து நம்ம இங்க பாக்குறோம். அடுத்து யாருனாக்கா அன்டவுட்டபிளி இயேசு கிறிஸ்து தாங்க. இயேசு கிறிஸ்து தான் சிறு வயசுல இருந்தே தேவனுக்கு எப்படி கீழ்ப்படியதலா இருக்கணும்ன்றதுக்கு அல்டிமேட்டான எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து. ஏன்னா 12 வயசுல அவர் வாயில இருந்து வர வார்த்தை பாத்தீங்கன்னா ரியலா புல்லரிக்கிற மாதிரி இருக்குங்க. அவர் காணோன்ட்டு அவங்க அப்பா அம்மா தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்ற வார்த்தை ரியலா கிரேட். லூக்கா 2ஆம் அதிகாரம் 49ல அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடுகிறீர்கள்? என் பிதாக்கு அடுத்தவைகளை நான் இருக்க வேண்டும் என்றது நீங்கள் அறியீர்களா என்றார். நான் எங்க அப்பாவோட வேலை செய்யணும்ன்ற உங்களுக்கு தெரியாதா? ஏன் என்ன தேடிட்டு இருக்கிறீங்கன்ட்டு சொல்றாரு. சோ இந்த மாதிரி பைபிள்ல தெய்வீகமான பிள்ளைகள் நம்ம வந்து பாக்குறோங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. சோ நம்மளும் தேவனோட பிள்ளைகளா வந்து நம்ம இவ்வளவு பிள்ளைகளை பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்மளும் தேவன் மேல விசுவாசமா இருந்து இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோல வந்து நம்ம சந்திக்கலாங்க. தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பொறுமையா கேட்ட எல்லாருக்குமே நன்றிங்க. தேங்க்யூ சோ மச்.